விளக்கறே இருக்கு. சும்மா வந்துட்டு ஐயா சோதரம் ஐயா இன்னும் நான் சொல்றேன், அவங்க குடும்பத்தையும் தேவன் பொறுப்பெடுத்துக் கொண்டார். பாடுகள் அனுபவிக்கிற சிந்தையை நீ ஆயுதமாய் தரித்துக் கொண்டால் தான் ஹல்லேலூயா நீ சில இடத்துல ஜெயம் எடுக்க முடியும். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு சாட்சியை சொல்லி நான் முடிக்கிறேன். ரிச்சர்ட் உம்ரன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஜூயிஷ் பீப்புள். இயேசு பிறந்த இடத்திலே இயேசுவை குறித்து அறியாதவர். எப்படி நம்மளாம் சொல்றோம் வெளிநாட்டு கடவுள், அவர் இயேசு பிறந்த இடத்துல தான் பிறந்திருக்கு. அவர் ஒரு யூதன், ஆனா இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர். அல்லேலூயா. அப்படிதான் வளர்ந்தார். ஆனா ஒரு கார்பெண்டர், மரம் வெட்டுகிறவர். ஒரு நாள் இப்ப இயேசுவை சொல்லுவாராம், பைபிளை கொடுத்து வாசிப்பா, வாழ்க்கையை மாற்றும் சொல்லிட்டு கொடுப்பாராம். வாசி பார்த்தார், ஒண்ணுமே புரியல. ஆனா அந்த கார்பெண்டர் விடல, டெய்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவாராம். அப்படி இருதயத்துல உடைய வேத வசனத்தை புரிந்து கொள்ளும்படியாக, நம்பும்படியாக நீங்க கிரியை செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு விழுந்து விழுந்து ஜெபம் பண்ணி ஒரு நாள் போறாராம். சொல்றாராம், உள்ளுக்குள்ள இருந்து அக்கினி வெளிப்படுது, ஃபயரா இருக்குது. இந்த வசனம் என் கூட பேசுது. நான் சொல்றேன், அவங்களுக்கு நான் சொல்றேன் கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு நான் சொல்றேன் திரும்ப திரும்ப அப்படிதான் பண்றாங்கன்னா, ஐயா நீ அதற்காக ஐயா முழங்கால் படிக்கிட்டு ஒரு விளக்கிரயத்தை செலுத்த வேண்டும். அல்லேலூயா. விதைக்கிற வேலை என்பது சாதாரண ஒரு காரியம் கிடையாது. அங்கே கிணசரேத்துக்கு போவதற்கு முன்பாக ஆண்டவர் அந்த கடலை கடப்பதற்கு முன்பாக சீஷர்களை அக்கறைப்படுத்திக் கொண்டு உட்கார்ந்து ஜெபம் பண்ணினார். தனித்திருந்து ஜெபம் பண்ணினார். கொடுக்கிறாரு. அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார். சபையிலே சேர்க்கப்படுகிறார். சபையிலே அந்த போதகர் மூலமாய் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுகிறார். கடைசியில ஒரு நாள் இரண்டாம் உலகப் போர் வந்தது. ஜெர்மனி யூதா தேசத்தை ஆண்டு கொள்ள ஆரம்பித்தது. 3 வருஷம் சிறையிருப்புக்குள்ளே தள்ளப்பட்டாங்க. அவங்க நாசிஸ்ட், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவங்க. இந்த ரிச்சர்ட் உம்ரண்டையும் அவருடைய போதகரை பிடித்து சிறையில் அடித்து விட்டார்கள். 3 வருஷம் சிறைச்சாலை தண்டனை. அவருடைய மனைவி பேர் சபினா. அவங்க தனிமையில இருக்கிறாங்க. ஆனாலும் கூட சிறைச்சாலையில கூட ஒரு நாள் கூட தேவனை மறுதலிக்கவில்லை. நான் சொல்றேன், திரும்பமாய் வெளியேற்றப்பட்டார். திரும்பவும் வந்து ஐயா சுதரம் ருமானியா தேசம் ஐயா கம்யூனிசவாதிகளுடைய ஆட்சிக்குள்ளே கடந்து போனார்கள். அண்டர் கிரவுண்ட் சர்ச்சில் தான் போய் பிரீச் பண்ண முடியும். நீ இயேசுவை அறிவிக்க கூடாது, இயேசுவை சொல்லக்கூடாது என்று சொன்ன அந்த இடத்துல போய் அண்டர் கிரவுண்ட் சர்ச்சில் போய் பிரீச் பண்ணாரு. பிடித்து 25 ஆண்டுகள் சிறை சண்டை. நான் சொல்றேன், அந்த மனுஷன் அறியாத ஒரு மனுஷனுக்குள்ளே தேவ ஆவியானவர் கிரியை செய்கிற பொழுது பாடுகள் நடுவிலையும் பாருங்க. ஐயா சோதரன் 25 ஆண்டுகள். எப்படிப்பட்ட சிறைச்சாலை? சாதாரணமா கிடையாது. கம்யூனிஸ்ட் சிறைச்சாலை என்பது சாதாரணமா கிடையாது. ஒரு குழிக்குள்ளே 15 அடி ஆழ குழிக்குள்ளே செங்குத்தா நிறுத்தி டார்ச்சர். ஒவ்வொரு நாளும் ஐயா சோதரன் அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்களுடைய அந்த விரல்ல இருந்த நகத்தை பிடிக்கிறது, அப்படி பல காரியங்களை செஞ்சு இயேசுவை சொல்லக்கூடாது. ஆனா அவர் என்ன தெரியுமா செய்வாராம்? அவர் இருதயத்தில் இருக்கிற வசனத்தை திரும்ப நம்முடைய மனதிலே கொண்டு வந்து ஐயா சொல்ற அந்த பாடுகளுக்கு தன்னை உட்படுத்தின போதிலும் தன்னை பாவம் செய்த விட்டு கொடுக்காதபடி ஒரு நாள் கூட அவரை மறுதலிக்கவில்லை. சொல்றேன். அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? சில சவுண்டுகளை கொண்டு வருவாங்க. சவுண்டுகளை கொண்டு வந்து கம்யூனிஸ்டவாதிகளுடைய சில தத்துவங்களை கொண்டு வந்து இயேசுவின் வார்த்தையை மறக்கடிக்க வேண்டும் என்று சொல்லி பலவிதமான சவுண்டுகளை அவங்க எழுப்புவாங்க. உடல் முழுவதும் உபாதைகள், அடி, நொறுக்கப்பட்ட நிலைமை. இதுல அதிகாரம் விட்டுக் கொள்ளுகிற சட்டம் மாத்தணும் சொல்லிட்டு ஹல்லேலூயா தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை. அவர் ஒரே ஒரு சிந்தையை தான் வச்சிருந்தார். இயேசு மாம்சத்திலே பாடுபட்டார். இன்னைக்கு அநேக பலவான்களை கொள்ளை பொருளாய் பங்கிட்டுக் கொள்ளும்படியாக அவர் உயர்த்தப்பட்டது போல ஒரு நாள் சந்தோஷம் இருக்கிறது. ஒரு நாள் இந்த ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆனா ஐயா அந்த சிறைச்சாலையில் ரஷ்ய ஐயா சுதந்திரம் சோல்ஜர்ஸ் ரட்சிக்கப்பட்டாங்க. ருமேனியன் சோல்ஜர்ஸ் ரட்சிக்கப்பட்டாங்க. அங்கே உள்ள அதிகாரிகள் ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அதுதாங்க ஒரு மனுஷனுக்குள்ள சந்தோஷம். தமக்கு முன்பாக இருக்கிற சந்தோஷத்தை தேவன் பார்த்தார்.
அதனால அவமானத்தை எண்ணவில்லை, பாடுகளை எண்ணவில்லை. அந்த ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த ஆத்துமா இருளில் இருக்கிறது, அந்த ஆத்துமா நரகத்திலே போகிறது, அந்த ஆத்துமா அழிந்து போய் கொண்டிருக்கிறது. தமக்கு முன்பாக இருக்கிற நான் ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றுகிற பொழுது அநேக பலவான்களை கொள்ளை பொருளாய் அவன் பங்கிட்டுக் கொள்ளுவேன் என்று சொல்லி நம்பிக்கை. கடைசியில் என்ன தெரியுமா சொன்னாங்க? நார்காட்டிக்ஸ், ட்ரக்கை கொடுத்து, மருந்து கொடுத்தா அவங்க மனதில் உள்ளதெல்லாம் அழிக்கப்படும் சொல்லி மருந்து கொடுத்தாங்க. கொடுத்துட்டு இயேசு சொல்லக்கூடாது, ஆண்டவர்கிட்ட போய் அழுதாங்க. ஆண்டவரை உண்மை மறக்கும்படி இவங்க செய்ததை நீங்க பாருங்க ஆண்டவரை அழுதாங்க. தேவ வல்லமை இறங்கி வந்தது. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், அவர் மறக்க முடியாதபடி தேவன் இந்த வசனங்களையும் அங்க இருக்கும்போது 350 செர்மனை அவர் இருதயத்திலேயே அவர் உருவாக்கி இருந்தார். ஹல்லேலூயா. அவர் புக்கா போட்டிருக்கார். சிறைச்சாலை பாடுகள் நடுவிலே கசக்கி பிழிந்தெடுக்கும் நிலையிலே தேவனை குறித்த ஞாபகமும் தேவனை குறித்த உணர்வும் ஒரு மனுஷனை ஆட்டி படைக்கிறது என்றால் நமக்குள்ள இருக்கிற தரிசனம் சரியான நம்ம நிறைய யோசிப்போம். எங்கே போய் கொண்டிருக்க ஒரு பாடு இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை, ஆனா பல காரியங்களை நம்ம காட்டி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. கடைசியில 14வது வருஷத்துல நார்வேல இருந்து ஒரு டீம், அதாவது அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா அவர் பேரை சிறைச்சாலையில மாத்தி எழுதி வச்சு அவர் செத்து போயிட்டார் என்கிற ஒரு பிம்பத்தை அவர் குடும்பத்துக்கு காண்பித்தாரு. ஆனா நார்வேல இருந்து ஒரு டீம் அவருக்காக ஒரு பெரிய ஊக்கத்தொகையை கொடுத்து $1,00,000 எவ்வளவோ அமௌண்ட்டை கொடுத்து அவரை சிலையிலிருந்து வெளியே கொண்டு வந்து இன்றைக்கு டார்ச்சர்டு ஃபார் கிரைஸ்ட் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தை தொடங்கும்படியாக யார் யாரெல்லாம் ஐயா சொல்ற கிறிஸ்துவ நிமித்தம் பாடுபட்டு கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்காக உதவும்படியாக ஒரு பெரிய தரிசனத்தை கையில கொடுத்து 91வது வயது வரைக்கும் அவரும் அவருடைய மனைவியும் உயிரோடு வாழ்ந்து ஹல்லேலூயா கர்த்தருக்காக ஒரு சிறந்த பணியை செய்து முடிக்க தேவன் அவர்களை கொண்டு கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன் ஐயா ஸ்தோத்திரம், நீங்க ஏதோ ஒரு காரியத்தை உங்கள் மூலமாக என் மூலமாக இந்த தேசத்தில் உருவாக்க சில பாடுகளுக்கு வழியாய் கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார். இந்த பாடுகளை சோர்ந்து போகாதீங்க. பாடுகள் மத்தியில் ஒரே ஒரு நம்பிக்கை இருக்கு, எனக்கு முன்பாக ஒரு சந்தோஷம் இருக்கிறது. என்னை கொண்டு கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை பண்ண போகிறார், என்னை கொண்டுதான் அதை செய்வார், நான் விட்டு கொடுக்கிற பொழுதுதான் அதை செய்வார். யோனா நினிவேவுக்கு போனாதான் அந்த அக்கிரமக்காரர்கள் மனம் திரும்புவார்கள். பாடுகளை பார்க்காதபடி செய்கிற பொழுது பாடுகளை ஐக்கியத்தை நீ உணர்ந்து போகும்போது தேவன் உங்களோடு கூட இருப்பார். உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் கடைசி வரைக்கும் நின்று உங்களை காப்பார். கண்களை மூடினோம். கர்த்தரை நோக்கி கண்டுனை அழைத்தவர் கரமதைப்பார், அவர் கை விடாதிருப்பார். கண்டுனை அழைத்தவர் கரமதைப்பார், அவர் கை விடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் அவர் நமக்களித்த ஆசீர்களை எண்ணிப்பார், 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 எண்ணிப்பார் என்று அதை எண்ணிப்பார், என்று அதை எண்ணிப்பார். காப்பா என்னை காப்பா, காத்தவர் காப்பா, இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மன